ரோகிணி ஐயோ இந்த முத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணி முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அதை பார்த்த விஜய் என்னடா இந்த ரோகிணி திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்துவோட மீனாவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ரோகிணியோட அம்மா அண்ட் ரோகிணியோட பையன் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு இந்த மாதிரி மீனா பார்த்திருப்பாங்க. அதாவது அந்த பையனுக்கு கண்ணில் அடிபட்டு இந்த மாதிரி கட்டு போட்டிருப்பாங்க. அந்த கட்டை இந்த மாதிரி இன்னும் ஒரு நாள் கழிச்சு பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் நம்ம வீட்டில் தங்கிக்கிட்டுமே அப்படின்ட்டு இந்த மாதிரி மீனா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். ஆனா ஒரு வழியாக சமாளிச்சு இந்த மாதிரி அந்த பையனை அம்மாவே அங்கே தங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் தான் இந்த மாதிரி முத்தோடமா மீனாவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏ மீனா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிறது நான் பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா ரோட்ல போற வரவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறேன். இன்னைக்கு அவங்க காலி பண்ணணும் எப்படியாவது அவங்களை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த முத்து இந்த மாதிரி முத்தோட அம்மா பார்த்து ஏமா நீங்களும் மனுஷத்தனமா என்னமா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசத்தன்மே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோகிணி இந்த மாதிரி முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஜய்ட்ட வந்து சொல்றாங்க. ஆண்டி என்ன ஆண்டி முத்து மீனா சொல்றதும் கரெக்ட் தான். சின்ன பையன் தானே பாவம் தானே கண்ணில் வேற அடிபட்டிருக்கு. ஸோ ஒரு நாள் தானே ஒரு நாள் இருந்துட்டு போட்டு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட ரூம்ல தானே இருக்கா இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட விஜய் வந்துட்டு என்னடா இவ இப்படி பேசுறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு. ரோகிணி மேல என்னடா இந்த பார்லரமா திடீர்னு இப்படி பேசுது இதெல்லாம் இப்படி பேசுற ஆளே கிடையாது. இது போயிட்டு இந்த மாதிரி யாரோ ஒரு சின்ன பையன் மேல பாசம் வைக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு கதை இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ஒரு மாதிரியா சந்தேகமா பாக்குறாரு. அதை கவனிச்ச ரோகிணி என்னடா அந்த முத்து ஒரு மாதிரியா பாக்குறா நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சா ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க.